கலைஞர் குடும்பம் என்னாச்சு? அழகிரி தன் மகனே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு கலைஞர் தள்ளப்பட்டார் ஸ்டாலினால். பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குற ராமதாஸ் தான். மகனுக்கும் அப்பனுக்கும் என்ன சங்கடம்னு தெரியல. இப்போ அந்த ராமதாஸ் இருக்கும்போது தோட்டத்தில் இருக்கும்போது தைலாவரத்துக்கு இவர் அன்புமணி போறதில்லை. அங்க என்ன பல பாட்டாளி மக்கள் தோழர்களை ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்றாங்க. அன்புமணியினால ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்றாங்க. வைகோ வீட்லையும் மகனத்தை எடுத்து கொண்டு வந்து 5 பேர் தீக்குளிச்சாங்க. 5 பேர் தீக்குளிச்சாங்க. எதுக்கு தீக்குளிச்சாங்க? வாரிசு அரசியல் கூடாது. இப்போ அதே வாரிசு அரசியலை கொண்டு வந்துட்டாரு. இவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் இருக்கு? நான் கேட்குறேன். குடும்ப அரசியல் கொண்டு வராங்க, வாரிசு அரசியல் கொண்டு வராங்கன்னா பொலிட்டிக்கல் அஜெண்டா, பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் என்ன இருக்கு இந்த தலைவர்களுக்கு? நான் இந்தியா முழுவதும் மேப் போட்டு காட்டுட்டேன். எப்படி பிரிட்டிஷ்காரர் காலத்தில் ஜமீன்தார் ஜாகிதார்களை ஒழிச்சமோ, மன்னர் பட்டங்களை தூக்கிட்டு ஒழிச்சமோ, அது மாதிரி மறுபடியும் வாரிசு குல அரசியல் அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தா தான் நாளைக்கு திமுகலையோ மற்ற கட்சியிலோ பதவி. வாரிசு நம்ம ஏத்துக்கலன்னா நமக்கு பதவி இல்லைன்னு எல்லாருக்கும் தொண்டர் நினைக்கிறாங்க. ரைட்டோ தப்போ அவங்கள நம்ம பாராட்டணும், சீராட்டணும். அப்படி இருந்தா தான் கட்சியில் இருக்கு. இப்ப நான் உதயநிதிக்கு போய் சால்வோ போடலைங்க. டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஏன் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இதில் படிப்படியாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத வாரிசு அரசியல்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ அப்பட்டமாக அதுக்கான வாரிசு அரசியல் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கட்சிக்காக உழைச்ச மாபெரும் இயக்க போராளிகள் எல்லாருமே இப்போது பின்தங்கப்படுறாங்க. அதனால் பாதிக்கப்பட்டவராக நீங்கள் கூட இருக்கீங்க மறுமலர்ச்சி திமுகவில். இப்போ இருக்கிற இந்த வாரிசால் உண்மையாக உழைச்சவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வாரிசு அரசியல் என்பது எப்போ தோங்கணுதுன்னு பார்க்கணும். இந்திரா காந்தியை திணிச்சாங்க காங்கிரஸில். அப்போ முணுமுணுப்பு இருந்தது. காங்கிரஸில் 3 பிரிவாக இருந்தாங்க. காந்தி காலத்தில் காந்தி சொல் பேச்சு கேட்குறவங்க நேரு வட்டாரத்தில் ஒருத்தர் இருந்தாங்க. அதே மாதிரி காந்திக்கு சில மாற்று கருத்துக்கள் சொல்லக்கூடிய அளவில் சர்தார் பட்டேல் கூட இருந்தவங்களும் ஒரு சில குரூப் இருந்தாங்க. இருந்தாலும் பட்டேல் காந்தியை தன் குருவாக ஏற்றுக்கிட்டார். அது பிறகு சோசியலிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகளாக போனாங்க பாருங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன், கிருபலானி போகிறாங்க. அப்போது இந்திரா காந்தி திணிக்கும் போது ஒரு முணுமுணுப்பு இருந்தது. தன் மகளை ஜவஹர் திணிக்கிறாரே ஒரு முணுமுணுப்பு இருந்தது. அப்போது கேரளாவில் அவங்க காங்கிரஸ் கட்சி தலைவியாக இருந்தாங்க. நம்பூதிரிபாடு அரசாங்கம், அதாவது காங்கிரஸ் இல்லாத அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி அமைச்சது கம்யூனிஸ்ட் கட்சி. அதை கலைக்கிறதுக்குடைய பரிந்துரை இந்திரா காந்தி தான் சொன்னாங்க. அங்கே டூர் பண்ணிட்டு போயிட்டு கலைக்கணும்னு சொன்னது இந்திரா காந்தி ஆரம்பத்தில். இப்படி இந்த வாரிசேஸில் அப்போ இருந்து தோங்குது. 1956 அது எங்கள் சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்துருச்சுங்க. ஓகே, 56க்கு முன்னாடி வந்துருச்சு. இந்திரா காந்தி வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு முக்கியத்தான் அந்த அம்மா தன்னை மேம்படுத்திக்கிறாங்க. அந்த தலைமை பொறுப்புக்கு வாரிசு அரசியல் ஆள வந்தாலும் கூட அதுக்கு மேலே தன்னுடைய திறமையாலும் தன்னுடைய நிர்வாகத்தாலும் நான் வாரிசு அரசியல் வரல, எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குன்னு காட்டிக்கிட்டாங்க. புரியுதா? அதில் தோங்குனதான் வாரிசு அரசியல். அதற்கு பிறகு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாரிசு அரசியல் வந்தது தமிழ்நாட்டில். எப்படின்னா கலைஞர் மருமகன் முரசொலி மாறன். பிறகு உங்களுக்கு தெரியும் ஸ்டாலினை உள்ள திணிச்சாங்க. பிறகு அழகிரிக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. கனிமொழியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபாவுக்கு அனுப்புனார். இப்போ ஸ்டாலினுடைய பையன் துணை முதல்வர் ஆகிட்டார். ஒரே வாழை தோட்டத்தில் பார்த்தா ஒரு வாழைக்குள்ள 5 கன்றுகள் இருக்கும். அது மாதிரி செஞ்சிட்டாங்க. இந்த வாரிசு அரசியல் என்பது இப்போது பைய 2000க்கு பிறகு இந்தியா முழுவதும் வந்துடுச்சு. ஜம்மு காஷ்மீரில் ஃபாரூக் அப்துல்லா குடும்பம் இருக்கு பாருங்க. அவங்க அப்பா ஷேக் அப்துல்லா என்ன பண்ணாருன்னா, தன் மகன் ஃபாரூக் அப்துல்லா இவர் லண்டனில் டாக்டர் படிப்பு படித்தார். அங்கே இருக்க நர்ஸை கல்யாணம் பண்ணுறார். வெள்ளக்கார அம்மாவை நர்ஸை கல்யாணம் பண்ணுறார். ஷேக் அப்துல்லா மகன் இன்னொரு மகன் டாக்டர். அவர் தான் அரசியல் ஆர்வமாக இருந்தார். இவரை விட ஃபாரூக்கை விட அவர் வர முடியல. அது மாதிரி ஷேக் அப்துல்லா உடைய மகள் ஃபாரூக் அப்துல்லா சகோதரி, அவருடைய ஹஸ்பண்ட் ஷா
அவர் காஷ்மீரில் முதலமைச்சரெல்லாம் இருந்தவர். ம். இப்போ என்னாச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஷேக் அப்துல்லா என்ன நினைச்சாரு, நம்முடைய மகன் 2 மகன்கள் அரசியலில் பிற்காலத்தில் வந்து அவங்க நிம்மதியாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவர் கண்ணை மூடி போயிட்டார். இப்போ அந்த குடும்பத்தில் ஃபாரூக் அப்துல்லா தம்பி வர முடியல, அது மாதிரி சகோதரிக்கும் நல்ல உறவு இல்லாமல் ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு கட்டத்தில் உமர் அப்துல்லா ஃபாரூக் அப்துல்லாவுடைய புதல்வர். இந்த வட்டம் இல்லை, இப்போ முதலமைச்சர். போன வட்டம் முதலமைச்சர் ஆகும்போது என்னாச்சு, 2 பேரில் யார் முதலமைச்சர் ஆகுதுன்னு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வரும்போது ஃபாரூக் அப்துல்லாவுடைய மனைவி வெள்ளக்கார பிரிட்டிஷ் லேடி இருக்காங்க இல்லையா, சண்டை போட்டு உமர் அப்துல்லாவை மகனை முதலமைச்சர் ஆக்கினார். அந்த குடும்பத்தில் ஏதாவது நிம்மதி இருக்கா? ஷேக் அப்துல்லா குடும்பத்தில் நிம்மதி இருக்கா? அவர் ஷேக் அப்துல்லா என்ன எப்படி கண்ணம் மூடினாரு, நம்முடைய 2 மகன்களும் தன்னுடைய மகள் மருமகன் நல்லா இருப்பாங்க, அவங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவோன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அந்த இடத்துல நிம்மதி இருக்கா? இல்லை. வேற இங்கே வாங்க, பஞ்சாப்ல பிரகாஷ் சிங் பாதல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவருடைய மருமக மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தாங்க. மருமக மத்திய அமைச்சர் ஆனது அவருடைய இன்னொரு பையனுக்கும் இன்னொருத்தருக்கும் பிடிக்கல. இப்போ அங்கேயும் கோளாறு. எங்கே? பஞ்சாப்ல அகாலிதள். அப்படியே ஹரியானா வாங்க, தேவிலால் குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. சவுட்டாலா ஜெயிலுக்கெல்லாம் போனவர், முதலமைச்சராக இருந்தவர். இந்த வாத்தியர்கள் போஸ்டிங்கில் போட்டதில் ஜெயிலுக்கெல்லாம் தண்டனை வாங்கி போனவர். இப்போ அவங்க தேவிலால் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, அதே மாதிரி அவங்க பேரங்களுக்குள்ள சண்டை. வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கா? இல்லை. அடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கு வாங்க, முலாயம் சிங் யாதவ் ஒரு சோசியலிஸ்ட், யாரோட லோகியோட இருந்தவர், லோகியோட இருந்தவர். அவரால் தான் அந்த கட்சி வளர்ந்தது உத்தரப்பிரதேசத்தில். முஸ்லீம்களும் யாதவுகளும் ஒற்றுமையில் அந்த கட்சியை வளர்ந்தார். கடைசியில் அகிலேஷ் யாதவை தன் மகனை கொண்டு வந்து நிப்பாட்டார். அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணாரு, முலாயம் சிங் யாதவ் ரூமில் போட்டு சிறை வச்சு பூட்டி வச்சுட்டார், வெளியே போக முடியல. இவர் கட்சியிலிருந்து நீக்கினார். யார்? அகிலேஷ் யாதவ். அப்பனையும் அப்பனால தான் இவர் வராரு. புரியுதா? அந்த வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி இருக்கா? மாயாவதி காஞ்சிராம்னால வந்தவர். அங்கே என்ன நடக்கா, மருமகனோ யாரோ ஒரு பிரச்சனை, இப்போ நீக்கியே விட்டார். பிறகு இங்கே வாங்க, பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் வீட்டில் 2வது மகன் இப்போ முதலமைச்சர் வேட்பாளர். லல்லு பிரசாத் யாதவ் தலைவர், ஆர்ஜேடி தலைவர். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மூத்த மகனை ஆர்ஜேடி தலைவரை நீக்கிட்டார். யாரு? லல்லு பிரசாத் மூத்த மகன் நீக்கிட்டாரு, கட்சியிலேருந்து ஆர்ஜேடியிலிருந்து நீக்கிட்டாரு. விசா பாரதி அவங்களுக்குள்ள எம்பிஎல் ஆகி டெல்லியில் இருக்காங்க. அந்த பெண் குழந்தைகளுக்கும் அண்ணனுக்கும் சரியா வரல. அங்க அப்படி. கல்கத்தாவுக்கு வாங்க, மம்தா பானர்ஜி தன்னுடைய மருமகனா மருமகன் அந்த சாரதா செட் பண்ணி அவ்வளவு குழப்பம் பண்ண இருந்தான். இப்போ அவ ஒதுக்கி வச்சிருக்காரு. அவர் வரலைன்னா குழப்பம் இல்லை இல்லையா? இப்படி வாங்க. இப்படி ஒரிசாவில் நவீன் பட்நாயக் ஒருத்தர் தான் ஒரு நிம்மதியாக, அவர் கல்யாணம் ஆகலை, அதனால நிம்மதியாக நல்ல முதலமைச்சர் நல்ல அரசியல்வாதின்னு பேர் வாங்கிட்டார். பிஜி பட்நாயக்குடைய பகன். அப்போ கூட பாண்டியன் வந்ததுனால இங்கே குழப்பம், அது வேற விஷயம். அதே மாதிரி மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் வாங்க, மகாராஷ்டிராவில் அஜித் பவார் சரத்பவார் என்ன மாதிரி கேவலப்பட்டாங்க தெரியும் இல்லையா? சரத்பவார் கண்ணீர் விட்டாலுதான் இல்லையா? பிறகு கர்நாடகத்துக்கு வாங்க, தேவகவுடா மகன் ரேவண்ணாவும் குமாரசாமி அடிதடிதல் செஞ்சவங்க. அப்படி கேரளாவுக்கு வாங்க, கேரளாவில் பினராயி விஜயனுடைய மகளை கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லையா ஒரு முஸ்லீம் ஒருத்தர், அவருக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தார். சைலஜாங்கிற டீச்சர் கோவியட்டை நல்லா பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுக்காம மருமகன் கொடுத்தார். மேலேருந்து எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, சொல்லிய பாருன்ட்டார் பொலிட் பியூரோலேருந்து டெல்லியிலேருந்து. அங்கே இவ்வளோ கூத்து வாரிசுனால. அதே மாதிரி கருணாகரன் தன்னுடைய வாரிசுகளை வளர்த்து விட்டார். முரளிதரன், பத்மாஜா மக 2 பேரையும் வளர்த்து விட்டார். பட் இதில் ஒரு மக வந்து பிஜேபியில் இருக்காங்க, மக வந்து காங்கிரஸில் இருக்காப்புல. தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு மாமனார் மகன் சட்டப்படுது. அது மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டில் அவங்க சகோதரிக்கோ அம்மாவையே ஒதுக்கி வச்சுட்டான். தமிழ்நாட்டுக்கு கலைஞர் குடும்பம் என்னாச்சு? அழகிரியே தன் மகனே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு கலைஞர் தள்ளப்பட்டார் ஸ்டாலினால். 2 மகங்களை கண்டாலே கலைஞர் பயப்பட்டார் வயசான நேரத்தில். கலைஞருங்கிறவர்
யாருக்கும் பயப்பட மாட்டார், மிஸ்ஸாவே சந்திச்சவனு. இப்போ பிள்ளைகளோட ஒரு சண்டையினால ரொம்ப பயப்பட்டு நானே கூட இருந்தவன். இப்போ கனிமொழிக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. இப்போ பேரன், அப்போ பேரன் அவர் இருக்கும்போது பேரன் தலையெடுக்கலை. அவர் மண்டே அவர் காலமான பிரதம் பேரன் கலை இப்படி. இப்போ அவர் இப்படியான குழப்பம். இப்போ வந்து அழகிரிக்கும் ஸ்டாலினுக்கு ரொம்ப நாளாக பிடிக்காமல் இருந்தது, மதுரை பக்கமே போகாமல் இருந்தது. இப்போ வந்து அவர் பையனுக்கு உடல்நிலை சரியில்லைனால அவர் கீழே விழுந்திருக்கார். யார்? அழகிரி. பையனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு இதில் கீழே இருந்திருக்காரு. இப்படி ஒரு இன்னியும் அழகிரியுடைய ஆதரவாளர் திமுக சேர்க்கலை மதுரையில். இப்படி குழப்பங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குற ராமதாஸ் தான். மகனுக்கும் அப்பனுக்கும் என்ன சங்கடம்னு தெரியல, புரியுதா? இப்போ அந்த ராமதாஸ் இருக்கும்போது தோட்டத்தில் இருக்கும்போது தைலாவரத்துக்கு இவர் அன்புமணி போகிறதில்லை. அங்கே என்ன பல பாட்டாளி மக்கள் தோழர்களை ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க, அன்புமணியினால் ஒதுக்கி வச்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டு நான் கட்சியை வளர்த்தேன், பல்லாயிரம் கிராமங்களுக்கு நானே போய் வளர்த்தேன். அன்புமணி ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தார்ல, மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு வந்தார், உடனே அமைச்சராக்கினேன், உழைச்ச ஆட்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு புலம்புறார். யாரே? ராமதாஸ். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும், வைகோ வீட்லேயும் மகனத்தை எடுத்து கொண்டு வந்தார். 5 பேர் தீக்குளிச்சாங்க. 5 பேர் தீக்குளிச்சாங்க. எதுக்கு தீக்குளிச்சாங்க? வாரிசு அரசியல் கூடாது. இப்போ அதே வாரிசு அரசியலை கொண்டு வந்துட்டார். இவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் இருக்குது நான் கேட்குறேன். குடும்ப அரசியல் கொண்டு வராங்க, வாரிசு அரசியல் கொண்டு வராங்கன்னா பொலிட்டிக்கல் அஜெண்டா, பொலிட்டிக்கல் ரிலவன்ஸ் என்ன இருக்குது இந்த தலைவர்களுக்கு? நான் இந்தியா முழுவதும் மேப் போட்டு காட்டுட்டேன். அதே மாதிரி அமெரிக்காவிலையும் ஜூனியர் புஷ், சீனியர் புஷ் இப்படி வந்துட்டாங்க. இப்படியான ஒரு வாரிசு அரசியல் வந்து எப்படி பிரிட்டிஷ்காரர் காலத்தில் ஜமீன்தார் ஜாகிதார்களை ஒழிச்சமோ, மன்னர் பட்டங்களை தூக்கிட்டு ஒழிச்சமோ, அது மாதிரி மறுபடியும் வாரிசு குல அரசியல் அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க. அவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இருந்தா தான் நாளைக்கு திமுகலையோ மற்ற கட்சியிலோ பதவி. வாரிசு நம்ம ஏற்றுக்கலன்னா நமக்கு பதவி இல்லைன்னு எல்லாருக்கும் தொண்டர் நினைக்கிறாங்க. ரைட்டோ தப்போ அவங்கள நம்ம பாராட்டணும், சீராட்டணும். அப்படி இருந்தால் தான் கட்சியில் இருக்க முடியும். இப்போ நான் வந்து உதயநிதிக்கு போய் சால்வோ போடலைங்க. நான் வந்து தலைமை நிலைய செயலாளர், செய்தி தொடர்பு செயலாளர், கிட்டத்தட்ட 15-16வது இடத்துல இருக்குங்க. நிர்வாக கலைஞர் காலத்துலேருந்து 16-15 இடத்துல இருக்கேன். நான் உதயநிதிக்கு போய் சால்வோ போகிறேன் நான் விரும்பலை, என் மனத்தில் விரும்பலை. நான் வந்து பெரிய ஆளுன்னு நான் சொல்லலை, அது திமிருன்னு சொல்லலை. எனக்குன்னு ஒரு கன்விக்ஷன் வச்சுருக்கேன், இப்படி தான் இருக்குன்னு. நான் மனசில் பட்டது. இப்போ இந்த ஓப்பனாக நான் கேட்குறேன், பல டிவிக்காரர் கேட்பாங்க, பட்டியலில் நமக்கு நான் எல்லாரையும் மனிதராக பாருங்க, எல்லாரும் பாதிக்கப்பட்டதுன்னு அப்படித்தான் சொல்லுவேன். சரி, எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க எதுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறீங்க? ரொம்ப வீக்கா இருக்கும் மருந்து கொடுக்கீங்க, அதுக்கு ஒரு காலவரை நிறைவுங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்கணும், எல்லா மதத்துக்கும் ஒண்ணு போல சட்டத்திட்டங்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாரும் ஈக்குவாலிட்டி. அதே மாதிரி யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது, எந்த காலத்தையும் யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது, எல்லாரும் நிகர் அங்கிற சூழலை வரதுக்கு தான் ஒரு அரசாங்கம். சரிசமமா இருக்கணும், சமநீதியாக இருந்துதான் அரசாங்கத்தின் பணியா இருக்கணும். இன்னும் சமநீதி கிடைக்கலன்னா 80 வருஷம் சுதந்திரம் வாங்கி என்ன பயன் அப்படின்னு நான் பார்க்குறாள். இப்படியா இருக்கும்போது வாரிசு அரசியல் இந்தியா முழுவதும் பரவி போச்சு. இது இது எந்த திசையை நோக்கி போகணும் நினைக்கிறீங்களா, பலவீனம்னு நினைக்கிறீங்களா? இப்ப என்ன பலம்னு நினைக்கிறீங்க? பலவீனம், பெரிய பலவீனம், பெரிய பலவீனம். இது ஒரு கேன்சர், இது ஒரு புற்றுநோய் வாரிசு அரசியல். அந்த தலைவர்களை கேட்டால் அவங்க வந்து எங்களுடைய அல்லது தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்கிறாரு, அது வந்து அந்த கட்சி முடிவை சார்ந்தது, அதுக்கப்புறமா அவர்கள் பையன் வர்றது வந்து அந்த கட்சியை கட்டி காப்பாற்றுறாங்க. அல்ல, அவர் நேற்று என்ன பேசுகிறார், திமுக பற்றியெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க, அவர் விட தொல் திருமாவளவன் நாங்களாம் அவருக்கு முன்னாடி சீரியஸ். இந்த மாதிரி பார்க்கும்பொழுது மக்கள் வந்து நம்ப மறுக்கிறாங்களா இனிமேட்டு இந்த மாதிரி தூய அரசியல் வராதுன்னு? ஏன்னா எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு நீக்கப்படும் பொழுது அவர் கூட போன மாவட்ட செயலாளரை விட அண்ணன் ஐயா வைகோ கூட வெளியேறினது 9+ மாவட்ட செயலாளர். ஆனால் வந்து வாரிசு அரசியல்னால அந்த கட்சி வந்து கீழே விழுந்துடுது. இனிமேட்டு இந்த மாதிரி தூய அரசியல் வரும் அப்படின்னு நம்பினா கூட மக்கள் அவங்கள நம்ப மாட்டாங்க. ஐயா, தூய அரசியல்னு சொல்லாதுங்க. பட்நாயக் நடத்தலையா தன் பக்கம் யாரையும்? வாரிசு அரசியல் வந்தவர் தானே. அங்கே இல்லை லஞ்சலாவணி இருந்ததா? இருக்கலாம், அரசாங்கத்தில் அங்கங்கே லஞ்சலாவணி. அந்த இது பெரிய லஞ்சலாவணி இருந்ததா ஒரிசாவில்? சொல்லுங்க.
தனி ஒரு மனிதனா ஆக்கி காட்டினாரு நவீன் பட்நாயக் அவர். அவன் தனி ஒரு மனிதனா சிந்திச்சார்ல, சிந்திச்சு ஆட்சி நடத்துறாருல. நிகழ்ச்சியின் நிறைவா திரு மல்லை சத்யா அவர்களுக்கு நடந்த விஷயத்தை பத்தி அந்த விஷயமா எல்லா தொலைக்காட்சியிலையும் பேசிட்டேன். அதுல என்ன இருக்குது, வைகோ இப்படித்தான் இருப்பாரு, செய்ய வேண்டிய செய்யாம செய்யக்கூடாது செய்வாரு. அதனால பாதிக்கப்பட்ட முதல் விக்டிம் நான். அதுல இன்னும் என்ன திரும்ப திரும்ப அரைச்சமாவா அரைக்கிறது, பல தொலைக்காட்சியில் அதை சொல்லிட்டேன்.